சார் வெளியிலாம நல்லா பார்த்துருந்தாரு சார் அவரு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். நான் ஆக்சுவலி முன்னாடி வந்து மேரேஜ் முன்னாடி ஒரு இது பார்த்துருந்தோம். அதுல பார்த்தது அவங்க சொன்னது வந்து கண்டிப்பா அதுல சொல்லியிருந்தாரு சார். 80% கரெக்டா சொல்லியிருந்தாரு சார் அவரு. எங்க பிரிவுனால நான் அதுதான் சார் நான் மேக்ஸிமம் நான் அது பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவா சொல்லியிருக்காரு சார். இன்று கன்னி ராசிக்காரர்கள் புதிய யோசனைகளில் ஈடுபடக்கூடிய நாள். உங்கள் ஆற்றல் மற்றும் நம்பிக்கை அதிகமாக இருக்கும். உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். அதனால் முக்கிய முடிவுகளை எடுக்க உகந்த நாள். திட்டமிடல் திறனை மேம்படுத்தி புதிய முயற்சிகளில் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். தொழில் மற்றும் பணியிடம். இன்று பணியிடத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். புதிய பொறுப்புகளை ஏற்க தயங்க வேண்டாம். இது உங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெற வாய்ப்பு அதிகம். குழு வேலைகளில் உங்களின் பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும். தொழில் முனைவாளர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேலை தேடும் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தோன்றும். சுயநினைவை உயர்த்தும் வகையில் புதிய கோணங்களில் செயல்படலாம். நிதிநிலை. நிதிநிலை சீராகவும் நேர்மறையாகவும் இருக்கும். பழைய முதலீடுகள் நல்ல லாபம் தரலாம். புதிய முதலீடுகளை ஆராய்ந்து சரியான முடிவுகளை எடுங்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். ஆனால் அதனை சமாளிக்க உங்கள் நிதி மேலாண்மை திறமை உதவும். சேமிப்பை அதிகரிக்க முயற்சிக்கவும். அதனால் நீண்டகால நன்மை கிடைக்கும். குடும்ப உறவுகள். குடும்ப உறவுகள் இன்று மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிடுவதால் உறவுகள் வலுப்படும். சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதனை சுமூகமாக தீர்க்க முடியும். பெற்றோர்களின் ஆதரவை பெறுவீர்கள். இது உங்கள் மனநிலையை உயர்வாக வைத்திருக்கும். குழந்தைகள் தொடர்பான செய்திகள் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பேச்சு அல்லது சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். சீரான உணவு பழக்கங்கள் மற்றும் தினசரி உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தியானம் மற்றும் யோகா போன்ற செயல்பாடுகள் உங்களின் மன அழுத்தத்தை குறைக்கும். நீர்ச்சத்தை பருகி உங்கள் உடல் நலனை பராமரிக்கவும். சின்ன சீர்கேடுகளை அலட்சியம் செய்ய வேண்டாம். பஞ்சாங்க விவரங்கள். திதி திருதியை பிற்பகல் 6:35 வரை, பின்னர் சதுர்த்தி. நட்சத்திரம் உத்திரம் பிற்பகல் 8:49 வரை, பின்னர் ஹஸ்தம். யோகம் சுகர்மம் முற்பகல் 5:23 வரை, பின்னர் திதி. இன்றைய ராகு காலம் காலை 9:30 முதல் 11 மணி வரை.